So, hello students. So இப்போ நம்ம நீட் JEE அப்படிங்கிற கோர்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னையிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீட் JEE அப்படின்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அதை பற்றின தெளிவான அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைரக்டாக நம்ம கிளாஸுக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் என்னதுன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முதல் சாப்டர் என்னதுன்னா some basic concepts of chemistry. So chemistryல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது, என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? கெமிஸ்ட்ரி அப்படினாலே நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பாடியை எடுத்துக்கிட்டா கூட உள்ள எவ்வளவோ கண்டென்ட்ஸ் இருக்கு. கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்கு, ஸோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தின ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக், இது எல்லாமே பத்தி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. சரி, இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்த உடனே ஒரு டைப் ரெண்டு டைப்போட முடிஞ்சிற விஷயம் கிடையாது. ஸோ தேர் ஆர் a number of types of chemistry. இந்த கெமிஸ்ட்ரியில நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், இது ரெண்டுமே உங்களுக்கு ஓரலா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படினாலே இட் இஸ் டீல்ட் வித் கார்பன் இல்லையா? ஸோ கார்பன் சம்பந்தமான அந்த காம்பவுண்ட்ஸ், கரிம வேதியியல் அப்படின்னு நீங்க படிப்பீங்க. அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னா கனிம வேதியியல் அப்படின்னு சொல்லி படிப்போம். லைக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் பிசிக்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் தி எலிமெண்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் சம்பந்தமான எல்லாமே இஸ் டீல்ட் வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டீல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது தவிர வேற என்ன டைப்ஸ் இருக்கு? there are a number of types. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிஸ்னா இண்டஸ்ட்ரி சம்பந்தமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். மெடிசினல் கெமிஸ்ட்ரி, மெடிசினல்ல நம்ம என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அது சம்பந்தமா டீல் பண்றது மெடிசினல் கெமிஸ்ட்ரி. ஓகே, எஸ். இது மட்டும் தான் இருக்கா? there are மாடர்ன் கெமிஸ்ட்ரி. மாடர்ன் கெமிஸ்ட்ரினா ஓரலா படிக்கிறது நம்ம. ஸோ a number of compounds இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் யூஸ் பண்றோம், ஃபோனுக்கான கவர்ல இருந்து எல்லாமே பாலிமர்ஸ் இல்லையா? பாலிமர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஃபைபர்ஸ், இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாடர்ன் மெட்டல்ஸ், எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி படிக்கிறது மாடர்ன் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் தாண்டி there is another type of chemistry that is called analytical chemistry ன்னு சொல்லுவாங்க. பகுப்பாய்வு வேதியியல். பகுப்பாய்வு வேதியியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு கார்பனை இப்போ நான் உருவாக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ அயானை வந்து நான் பிரிச்சு எடுத்து அதை வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும், பியூர் அயான சப்ஸ்டன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் தட் ஐ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ், சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவேன். அந்த மெத்தட்ஸை பற்றி படிக்கிறது எல்லாமே அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது மட்டும், இதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா டைரக்ட் நம்ம இப்போ டாபிக் உள்ள போக போகிறோம். மேட்டர் அப்படி. ஓகே, ஸோ தட் இஸ் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிதிங், எதுவா வேணா இருக்கலாம், that has a mass and definite shape அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு மாஸ் அப்படின்னு இருக்கும், இதுக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஷேப். ஷேப்னால என்னது? இட் ஆக்குபைஸ் a particular space in the environment. என்விரான்மெண்ட்ல இது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குபை பண்ணும். ஓகே, ஸோ பர்டிகுலர் ஸ்பேஸ் in the environment. ஓகே, ஸோ இது வந்து மேட்டருக்கான டெஃபினிஷன். இப்போ இந்த மேட்டரை வந்து எப்படி நான் கிளாசிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து I am going to classify physically. பிசிக்கல் கிளாசிஃபிகேஷனாலே ஓரளவு நான் பார்க்கறத வச்சு டிஃபைன் பண்றது. நான் பார்க்கறத வச்சு ஒரு பருப்பொருள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, சாலிடா டிஃபைன் பண்ணலாம், லிக்விட், இதெல்லாம் வந்து என்னுடைய பார்வையில உள்ள அந்த ஷேப் வச்சு டிஃபைன் பண்றது, கேஸஸ். ஓகே, இப்போ இந்த மூணுலயுமே பாத்தீங்கன்னா சாலிடுக்கு டெஃபினட் ஷேப் இருக்கு. ஓகே, எஸ், டெஃபினட் வால்யூம், ஓகேவா, டெஃபினட் ஷேப், ரெண்டுமே டெஃபினட்டா இருக்கு. ஓகே, பட் லிக்விட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட் வால்யூம் இருக்கு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், but there is no definite shape. okay va? So there is no definite shape. Okay, next gas ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா no definite volume, no definite shape. okay va? எதுமே கிடையாது. இப்போ இந்த மூணுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடியது, கன்வர்ஷன் ஆகக்கூடியது இல்லையா? ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மூணு கன்வர்ஷனை பத்தி பார்ப்போம். சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறும். இப்போ கற்பூரம் இருக்கு, கற்பூரம் எப்படி பொறுத்தனோட அந்த சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறுது. so that is called sublimation. so sublimation. ஓகே, இதுக்கப்புறம் வந்து சாலிட் லிக்விடா மாறுது. சாலிட் எப்போ லிக்விடா மாறும்? மெல்ட் ஆகும்போது மாறும். ஓகே, எஸ், மெல்டிங். லிக்விட் கேஸா மாறும் எப்போ மாறும்? இவாபரேஷன். ஓகே, ஸோ இவாபரேஷன். ஸோ இந்த மூணுமே என்னதுன்னு சொல்லுவோம்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோதெர்மிக் அதாவது வெப்பம் கொள் வினைகள். ஒரு வெப்பத்தை வந்து உள் வாங்கிக்கிட்டு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, எஸ். And there are another three type of process. என்னதுன்னா கண்டென்சேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? எஸ்பெஷலா கண்டென்சேஷனை எப்படின்னா லிக்விட் வந்து கேஸா மாறுது, அது ஒரு டைப் ஆஃப் கண்டென்சேஷன்.
இதே லிக்விட் வந்து சாலிடா மாறுது, அதுவும் கண்டென்சேஷன் தான். ஆனா டைரக்டா நம்ம கண்டென்சேஷன் சொல்ல மாட்டோம், we call it as deposition. ஓகே, deposition அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்கு, என்னன்னா லிக்விட் வந்து சாலிடா மாறுது, ஃப்ரீசிங். ஓகேவா, எஸ், ஃப்ரீசிங். அண்ட் இந்த மூணு டைப்பையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதாவது வெப்பம் உமிழ் வினை. வெப்பத்தை வந்து வெளியே விடும், ஹீட் இஸ் லிபரேட்டட். ஓகே, வெளியே வருது. ஓகே, ஹீட் இஸ் கமிங் அவுட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஹீட் இஸ் உள்ள போகுது, ஹீட் வந்து இட்ஸ் அப்சார்ப்டு. செகண்ட் கேட்டகரியில இட் இஸ் லிபரேட்டட். ஓகே, எஸ். சோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். பிசிக்கலா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணோம் மேட்டர். இப்போ கெமிக்கலி ஐ அம் கோயிங் டு கிளாசிஃபை, கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஓகே, கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். சோ மேட்டர் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா there are two things. Okay, one is pure substance. Okay, next another one is mixture. Okay, pure substance na it can either be elements, direct elements, or it can either be compounds. Okay, mixture அப்படினா நம்ம பாப்போம். Okay, so elements அப்படினாலே it can be metals. Okay வா, metals, எல்லா metals, non metals. Okay, non metals. இதுக்கு அப்புறம் என்னவா இருக்கலாம், alloys. Okay வா, அதாவது metalloids னு சொல்லுவோம், like alloys. compounds அப்படினா one or two or more metals இருக்கு, two or more metals combine ஆச்சு அப்படினா it's pure formல combine ஆச்சுனா that is compounds. Okay, so இது one. And then mixture அப்படினா for example H2O, hydrogen oxygen, two elements are combined to form a compound அப்படிங்கறப்போ this is a compound. இதுக்கு அப்புறம் mixture. Mixture is nothing but that is called homogeneous mixture and heterogeneous mixtures. ஓகேவா, homogeneousனா ஒரே வகையான ரெண்டு காம்பவுண்ட் சேரும், heterogeneousனா different compounds சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சருக்கு NaCl, sodium chloride, உப்பு வந்து தண்ணியில கரையிறது, this is a compound, these are two different types of compounds. அப்போ இது heterogeneous mixture இல்லையா, likewise. Okay, so இது chemically classifying. chemically it depends on the composition of an element, அந்த மாதிரி டிபெண்ட் ஆகிடும். Okay, yes. and இதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிசிக்ஸ்லயே நீங்க நீட் அப்படினாலே பிசிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. இப்போ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ல நீங்க யூனிட்ஸ்னா என்ன, எப்படி மெஷர் பண்றது, அந்த டீல்ஸ் எல்லாம் படிப்பீங்க. இதுவுமே இந்த யூனிட்ல வரும், அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல சும்மா தெரிஞ்சுக்கங்க. பட் இத பத்தி டீடைலா நீங்க பிசிக்ஸ்ல படிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா குவாண்டிட்டிஸ், பிசிக்கல் குவாண்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ்னா என்னது, any physical quantities which does not depend on other quantities. எந்த quantities டிபெண்ட் பண்ணாம தன்னுடைய ஓனா இருக்கக்கூடிய quantities எல்லாமே fundamental quantities. இது வந்து 7 quantities இருக்குறதா நம்ம பார்த்துப்போம் இல்லையா, length, mass, time, current, அதுக்கு அப்புறம் என்னது temperature, amount of substance, light intensity. இந்த மாதிரி 7 quantities நம்ம பார்த்துப்போம். 7க்குமே different units இருக்கும் இல்லையா. ஓகே, இதுக்கு அப்புறம் இதனுடைய யூனிட்ஸ் நாம என்ன சொல்லுவோம், fundamental units னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் derived quantities, derived units னா என்னது, இந்த fundamental quantities வச்சு derive பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா வேணும்னா என்னது, length into length. ஓகேவா, சோ இது மீட்டர் into மீட்டர். ஒரு ரெண்டு fundamental quantities மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு derived quantity கிடைக்கும். லைக்வைஸ் சோ fundamental quantities வச்சு நம்ம ஃபார்முலேட் பண்ணும்போது கிடைக்கிறது derived quantities அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய யூனிட்ஸ் derived units அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் என்ன அப்படினா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது precision. செகண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது precision and accuracy. Okay, accuracy. Okay, so accuracy, precision na how well you do the measurement. accuracy அப்படினா accurate, how far you are from the true value அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உண்மையான வேல்யூ வந்து 100 அப்படினா இதுக்கு நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 99.9, 99.8, 100.1. these are almost accurate இல்லையா. so this is called accuracy. but precision அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க மெஷர் பண்ணக்கூடிய எபிலிட்டியை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ல உங்களுக்கு 98, 97.8, 98.1 இது எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 98. செகண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ல அகைன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 97, 97.1, 96.9 இது எல்லாமே க்ளோஸ் டு 97. so these two type of measurement எடுங்க. ரெண்டுலயுமே 100 க்கான accuracy இருக்கா, ஆல்மோஸ்ட் ஒரு வேல்யூவை தாண்டி போயிருக்கா, அப்ப அக்யூரேட்னே சொல்ல முடியாது. ஆனா இதுல வரக்கூடிய மூணு வேல்யூமே ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கு. அப்பனா நீ என்ன பண்ணிருக்கனா ஒரு மெஷர்மென்ட்ட 3 வாட்டி ஒரே மாதிரி எடுத்திருக்க. அப்ப நீ ஒரே மெத்தட்ல தான் எடுத்திருக்க, ஆனா அக்யூரேட்டா வேல்யூ எடுக்கல. அதுதான் வித்தியாசம். ஓகேவா, அப்ப precision அப்படினா என்னது அப்படினா நீங்க எல்லா வேல்யூஸையும் நியர்பைஸா எடுக்கிறதா precision.
அந்த நியர்பை வேல்யூ நீங்க எடுக்கிற எல்லா வேல்யூமே அக்யூரேட்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் அக்யூரசி. ஓகேவா? உண்மையான மதிப்புக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அக்யூரசி. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ப்ரிசிஷனா இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அக்யூரேட்டா இருக்கா? இல்ல. ஆனா அக்யூரேட்டா இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் ப்ரிசிஷனா தான் இருக்கும். ஓகேவா? இது அக்யூரேட், இதையும் ப்ரிசிஷன் சொல்லலாம். எல்லாமே பக்கத்து வேல்யூஸ் தானே. அப்போ they are also என்ன precision. ஓகே. எஸ். இதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்பர்ஸ் கால்குலேட் பண்றது, அது ஒன்று பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் MLT, மாஸ் லென்த் டைம் வச்சு நம்ம டிரைவ் பண்ணுவோம். இது டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ இது ரெண்டுமே நம்ம இது ரெண்டு அண்ட் தீஸ் திங்ஸ் நம்ம பிசிக்ஸ்ல இன்டெப்தா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தேர் ஆர் சம்திங், ஏன்னா கெமிஸ்ட்ரியில அங்கங்க எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம். And one more thing, என்னது அப்படின்னா இது வந்து லாக்டவுன் பீரியட்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு வீட்டில் தான் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். தேர் மே பி சம் லாட் ஆஃப் நாய்ஸஸ், அவுட் சைட்ல சில நாய்ஸஸ் கேட்கலாம்னு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ற அளவுக்கு என்னுடைய வாய்ஸ் இருக்கும். அதில் தேர் ஒன்ட் பி எனி டவுட். பட் ஹவெவர், ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அக்கௌண்ட் பண்ணிக்க வேண்டாம். You just focus on the topic alone. Okay, if something disturbance you hear, just pause it and then அந்த இத பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க again listen பண்ண ஆரம்பிச்சிடுங்க. Okay, yes, thank you. And இப்போ next நம்ம பார்க்க போறது laws of chemical combination. Okay, laws of chemical combination. இப்போ இதுல முக்கியமா பார்க்கிறது என்னென்ன லாஸ் அப்படின்னா, law of conservation of mass. Okay, so law of conservation of mass. Okay, இப்போ இந்த law of conservation of massனா உங்களுக்கு என்ன தெரியும்? Okay, அதாவது total mass of a system remains constant, system remains constant அப்படின்னு ஒண்ணும் இல்ல. இப்போ பேரியம் குளோரைட் அப்படிங்கிற இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா பேரியம் சல்ஃபேட் பிளஸ் 2H இருக்கு, அதுக்கப்புறம் 2Cl இருக்கு, அப்ப 2HCl எனக்கு கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் எடுங்க. இந்த பேரியம் குளோரைட் and H2SO4 ரெண்டுமே இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ் இல்லையா, இது இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ். அப்ப இந்த இதனுடைய மாஸ் லெஃப்ட் சைடுல, ஓகே, இது வந்து A B C D ன்னு வைங்க. அப்ப மாஸ் ஆஃப் A plus மாஸ் ஆஃப் B ஆட் பண்ணீங்கன்னா மாஸ் ஆஃப் C plus மாஸ் ஆஃப் D, அதாவது லெஃப்ட் சைடுல எவ்வளவு மாஸ் அதுக்கு ஈக்குவல் ரைட் சைடு மாஸ். அப்ப ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இல்லாட்டி வேர்டிங்ஸ்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ரெண்டுக்கான மாஸ் கொடுத்துருவான், இதுல ஏதாவது ஒரு மாஸ் கொடுத்துருவான், 3 கொடுத்துட்டு இன்னொரு இதனுடைய மாஸ் கேட்பான். ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். இது x1 plus x2 அப்படின்னா இது x3 plus x4 அப்படின்னா அப்போ x1 இஃப் யூ நீட் அப்படின்னா x3 plus x4 divided by x2. ஸோ லைக்வைஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ் ஆஃப் காம்பினேஷன், கெமிக்கல் காம்பினேஷன் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோஸ்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா இருந்துச்சுன்னா இட் வில் பி போர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். எஸ், தேங்க்யூ.